ஃப்ரெஷ்ஷாக ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து எங்களுக்கு செவுத்தில் வந்து கொஞ்சம் உப்பு கரை இருந்துச்சு. ரொம்ப அதிகமான கரை இல்லை, ஆனால் கொஞ்சம் உப்பு கரை இருந்துச்சு. இது வந்து தேய்ச்சாலும் அவ்வளோ ஈஸியாக போகலை. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். இது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு தேய்ச்சி விட்டேன். ஆனால் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி விட்டேங்க. ஆனால் உண்மையாகவே ரிசல்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. தேய்ச்சி விட்டுட்டு கண்டிப்பாக வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு நீங்கள் துணி போட்டு துடைக்க. சும்மா தண்ணி ஊற்றி கழுவுனிங்கன்னா அந்த உப்பு கரை அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேய்ச்சோன்னே இந்த உப்பு கரை போகிறது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு துணியை போட்டு துடைக்கணும். அப்போ தான் அந்த உப்பு கரை போகும். ஈரத்தில் பார்த்தா அந்த உப்பு கரை போயிட்ட மாதிரி தான் இருக்கும். காஞ்ச பிறகு தெரியும். பாட்டிலே ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, பைப்ஸில் யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக் பைப்பில் யூஸ் பண்ணலாம், ஸ்டீல் பைப்பில் வேணான்னு. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிளாக் மார்க்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இந்த கோல்டன் கலரில் தெரியறதுமே வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா தான் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி ஆகலை. பட் டைல்ஸ்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பர்சனல் ரிவ்யூ உப்பு கரைக்கு நல்லாவே கேட்குதுங்க. கொஞ்சம் நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடுது. ரொம்ப கஷ்டமாக இல்லை. பட் ஸ்டீல் பைப்லலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. எங்கள் பைப் வந்து அதோட லுக்கே போயிடுச்சு.